இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் தருகிற இன்னொரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு. யோவான் 16வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே, நான் போகிறேன், இந்த உலகத்திலே என்னை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவு பெற போகிறது, நான் போகிறேன் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது சீஷர்கள் துக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று சொல்லி அவர்கள் துக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அவர் வாக்கு பண்ணினார். நான் போய் அவரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து அவர் உயிரோடு எழும்பின பிறகு சீஷர்களிடம் சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொன்னார். அப்படியே சீஷர்கள் எருசலேமிலே ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கூடியிருந்த பொழுது பெந்தைகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஊற்றப்பட்டார். பிரிந்திருக்கிற அக்கினி மயமான நாவுகளாய் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆவியானோர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலத்த இடிமுழக்கத்தின் சத்தமாய் அவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேற்றரவாளனாக அவர் நம்மை தேற்றுகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். மனுஷர் நம்மிடத்திலே வந்து நீ பாவம் செய்தாய், நீ பாவி என்று சொல்லும் பொழுது அதை நம்முடைய இருதயம் அநேக தடவைகளே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆவியானவர் அதை உணர்த்தும் பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் அவர், அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவர் அவர். அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய பாவங்களை உணர்த்தும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், மனஸ்தாபப்படுகிறோம். பாவத்திலிருந்து நாம் விடுபட, சுத்திகரிக்கப்பட அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒரு நாள் போய் நிற்கும் பொழுது சுத்தமுள்ளவர்களாக நிற்பதற்கு ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார். இந்த ஆவியானவர் நமக்கு தருகிற இன்னொரு பெரிய காரியம், சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற சந்தோஷம் இந்த உலகத்தில் உள்ள எந்த சந்தோஷத்திற்கும் அது ஈடாகாது. சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்தியோகியா பட்டணத்திற்கு பவுல் வந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை கேட்டு கொண்டார்கள். பவுல் முதலிலிருந்தே தொடங்கி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதை சொல்லி, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார்.
அநேகர் யூதர்களிலும் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். பட்டணத்திலே கொஞ்சம் குறைய எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்க வந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை சகிக்க மாட்டாத யூதர்கள் ஜனக்கூட்டத்தை கண்ட பொழுது பொறாமையினால் நிறைந்து ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். பவுலின் பிரசங்கத்திற்கு விரோதமாக, அந்த ரட்சிப்புக்கு விரோதமாக ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். ஏவி விடும் பொழுது அதை வெளிப்படையாக பவுல் பேசுகிறார். முதலாவது, உங்களிடத்திற்கே நாங்கள் வர வேண்டியதா இருந்தது, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் நாங்கள் புறஜாதியாரிடத்திற்கு போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து விட்டு இந்த பவுலும் பர்னபாவும் வேறு இடத்திற்கு போகிறார்கள். அவர்கள் போகும் பொழுது அவர்களை கஷ்டப்படுத்தி அனுப்புகிறார்கள், துன்பப்படுத்தி அனுப்புகிறார்கள். துன்பத்தோடு வேதனையோடு அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனாலும் கர்த்தர் அவர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் சீஷர்களை நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷம். கஷ்ட நேரங்களிலே, போராட்டமான நேரங்களிலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவரோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் மனம் போராடும் பொழுது, உங்கள் சித்தம் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆவியானோருக்கு உங்களை கீழ்ப்படுத்தி ஆவியானோர் தருகிற வார்த்தைகளோடு நீங்கள் தேடி பாருங்கள். ஆவியானோருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் நிரப்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியாத நம்முடைய சுபாவம் அவருக்கு தெரியும். நேர்த்தியான வழிகளிலே அவர் நம்மை நடத்துவார். எப்படி நாம் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர் நமக்கு கற்று தருவார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியானோருக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடுங்கள். என்றைக்கோ பெற்ற அபிஷேகம், நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையிலே பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் திருப்தி அடையாமல் அனுதினமும் அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அனுதினமும் அவரால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஜெப நேரங்களிலே ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, திராணியும் வல்லமையும் உடையவர் என்று சொல்லி. சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது அவர் நமக்காக ஜெயத்தை தருகிறவராக நமக்காக அவர் கொடி ஏற்றுவாராம். அவர் திராணியும் வல்லமையும் உடையவர். அவர் சங்கார புசல் என்று சொல்லி இருக்கிறது. நம்மால் முடிந்ததெல்லாம் கொஞ்சம்தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணி நாம் ஜெயிக்கும் பொழுது நாம் அந்த அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சந்தோஷமான இன்பமான அனுபவமாக இருக்கும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆவியானவரோடு உங்களை ஒப்பு கொடுத்து இணைந்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் எங்களை நிரப்பும் அப்பா. உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரே நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்னும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் எங்களுக்குள்ளே வரவேற்கிறோம். எங்களை இன்னும் நீர் நிரப்போம். இன்னும் எங்களிலே நீர் செயலாற்ற கிரியை செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதும் எங்களை ஆட்கொண்டறணும். பவுல் சொன்னது போல அவர்கள் எல்லாரிலும் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று சொன்ன அனுபவத்திற்குள் எங்களை நடத்தும். உங்களுடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
மகிமை